சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்களின் மூலமாக உற்பத்தியாகும் மூலப்பொருட்களை நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்து விற்பனை செய்வது எப்படி, இதனால் கோவை மாநகரின் வளர்ச்சி எவ்வாறு அமையும் என்பது குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம். மத்திய மற்றும் மாநில கூட்டமைப்பின் கீழ் கோவை மாநகரில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் மைய உற்பத்தியாளர்களின் மூலப்பொருட்களை நாடு முழுவதும் ஏற்றுமதி செய்து அவர்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்ற என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தில் நடைபெற்றது. கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசின் குறு சிறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில் மையம் சார்பாக நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள பல்வேறு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் சண்முக சிவா, CIA அமைப்பின் தலைவர் தேவகுமார், FIEO அமைப்பின் துணை இயக்குநர் சுவாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கருத்தரங்கில் தொழில்துறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அப்பொழுது சிறு குறு தொழில் முனைவோர்கள் தங்களது உற்பத்தி திறனை எவ்வாறு ஏற்றுமதி செய்யலாம், அதனை முறையாக பதிவு செய்வது எவ்வாறு, நாம் வழங்கும் உதிரி பாகங்களுக்கான பணத்தை பெறுவது எப்படி, இதற்கான உரிமங்கள் அரசின் சான்றிதழ்கள் பெறுவது எப்படி என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டது. சிறு குறு தொழில் உரிமையாளர்களும் ஏற்றுமதியாளர்கள் ஆனால் மட்டுமே கோவை மாநகரின் வளர்ச்சி பெருகும் என தெரிவிக்கப்பட்டது. இக்கருத்தரங்கின் மூலமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்வது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களையும் தொழில் முனைவோர்கள் எழுப்பினர். அதற்கான விளக்கத்தையும் மாவட்ட தொழில் மையத்தினர் அளித்ததுடன் கோவையில் MSME நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சிறப்பாக வளர்ச்சி பெற CAA அமைப்பின் சார்பாக பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். தேவகுமார், கோயம்புத்தூர் MSME நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கோஆர்டினேட்டர் மற்றும் CAA பிரசிடென்ட். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய மைக்ரோ மற்றும் ஸ்மால் நிறுவனங்களுடைய தொழில் வளர்ச்சி அதிகமாக்குறதுக்கு எக்ஸ்போர்ட் ஓரியன்டான ஆப்ஷன்ஸ் ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுங்கிறத நம்ம கருத்தில் கொண்டு இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா லாஸ்ட் 1 மந்த் முன்னாடி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் DIC ஜெனரல் மேனேஜர் திரு சண்முகம் சிவா அவர்களும் PO1 மேலாளர் திரு சுவாமிநாதன் அவர்களும் கலந்து கொண்ட மீட்டிங்கில் நம்ம மைக்ரோ நிறுவனங்களுக்கு கோயம்புத்தூர் பகுதியில் எப்படி எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கும், மேலும் சிறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்களுக்கான அந்த வாய்ப்புகள் ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா நாடுகளில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், மேலும் எக்ஸ்போர்ட்டுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிறதையும் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கிட்டாரு. ஸோ மாவட்ட ஆட்சித்தலைவருடைய இந்த சிறிய முயற்சியினுடைய காரணமாக இன்னைக்கு இந்த மீட்டிங்கை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மைக்ரோ நிறுவனங்கள் மற்றும் ஸ்மால் நிறுவனங்களை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதியாளர்களாக அதிகப்படுத்த முடியும், மேலும் ஏற்றுமதியாளர்களுக்கான வாய்ப்புகள் மூலியமாக நம்மளுடைய கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அந்நிய செலாவணியுடைய வருவாய் அதிகப்படுத்துறதுக்கும், மேலும் நிறுவனங்கள் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய தளர்ச்சியான சூழ்நிலையை அதிகப்படுத்தி நம்மளுடைய அந்நிய செலாவணியை மீட்டெடுக்கும் பொழுது அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் மற்றும் மாணவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்க முடியும்னு CAA ரொம்ப நம்புது. ஸோ இதனோட காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைய மீட்டிங்கில் நம்ம செயற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, மைக்ரோ நிறுவனங்களுக்கு எப்படி தொழில் வாய்ப்புகள் அமைக்க முடியும், அவங்க எப்படி தொழில் வாய்ப்புகளை பெருக்கிக்கலாம், மேலும் வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை எப்படி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு கொண்டு வரதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப சிறப்பு அம்சமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரும் POவும் நமக்கு நிறைய அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது கூட நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா DGF டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடினுடைய கோயம்புத்தூர் அலுவலர்களையும் இப்போ இணைச்சு இந்த மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் தொழில் சங்கங்களை ஒருங்கிணைச்சு இந்த பணியை செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் வெற்றி ஏற்பட முடியும் அப்படின்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா அந்த MSMEல தமிழ்நாடு 3வது சிறப்பிடத்தில் விளங்கினாலுமே கூட எக்ஸ்போர்ட்டில் மைக்ரோஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் சாதிக்கல. ஸோ மைக்ரோ நிறுவனங்களை எக்ஸ்போர்ட்டர்ஸாக மாற்றும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய வளர்ச்சியும் பெருகும், மேலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளையும் அதிகப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த சிறப்பான நிகழ்வுகளை கலந்துட்டு இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மற்றும் மகளிர் தொழில் முனைவோருக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.